அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜு எம். நான் உங்களோட ராஜமுருகன் பேசுகிறேன். என்னோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான காணொலிகள் பதிவிட்டு வருகிறேன். உதாரணமாக கல்வி சம்பந்தமாக, வேலைவாய்ப்பு சம்பந்தமாக, மேலும் தலை சிறந்த அறிஞர்கள், விஞ்ஞானிகள், தலைவர்கள் போன்றவர்களின் வாழ்க்கை வரலாறையும் பதிவிட்டு வருகிறேன். என்னோட யூடியூப் சேனல் இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும். இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டு வழிபாதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தத்துரூபமாக இயற்கை காட்சி வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அந்த தத்துரூபமான இயற்கை காட்சியை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் தாலுக்கா, அதாவது மயில்பாறை என்று சொல்லக்கூடிய திருப்பத்தூரிலிருந்து சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மலைக்கோயில் என்று சொல்லக்கூடிய மயில்பாறை. ஏன் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயில்பாறை என்று பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கு மயில்களின் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா மயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறை மேலே நின்று அழகாக நடனம் ஆடுமா. ஓகேங்களா? அந்த மழைக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா மயில் டேஸ் நடக்கும் இல்லைங்களா? அந்த மயில் பாறை மீது வந்து நல்லா நடனம் ஆடுறதுனால அதை வந்து மயில்பாறை என்று அழைக்கிறார்கள். மேலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருகன் கோயில் இருக்குது. அதை தவிர அனைத்து கோயிலும் இருக்குது. சிவன் கோயில் இருக்குது, அம்மன் கோயில் இருக்குது, சின்ன சின்ன அம்மன் கோயில் இருக்குது, நாகலம்மன் கோயில் இருக்குது, விநாயகர் கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, பெருமாளப்பன் கோயில் இருக்குது. ஸோ இந்த மலைப்பாதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த இயற்கை தோற்றத்தோடு கூடிய ஒரு கோயில் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. தத்துரூபமான சிற்பங்கள் என்ற என்ன சொல்கிறது, கோபுரங்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க இந்த கோயிலுக்கு. இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறிய வழிபாதை சொல்கிறேன் நான். சப்போஸ் யாராவது வெளியிலேருந்து வரீங்கன்னாக்கா முதலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய திருப்பத்தூர் என்ற ஒரு இடத்துல தான் பஸ் நிற்கும். அங்கிருந்து திருப்பத்தூர் இருந்து ஆலங்காயம் செல்லும் வழியில் குருஷ்ணாப்பட்டு என்ற இடத்துல இறங்கி அங்கிருந்து வரலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாகவே திருப்பத்தூரில் இருந்து 20A என்ற பேருந்து காலை 8 மணி, மதியம் 12 மணி, அப்புறம் மதியம் 5 மணி, இதெல்லாம் வந்து நாராயணபுரம், அதாவது மயில்பாறை என்ற ஒரு கிராமத்தில் வந்து இறக்கும். நாராயணபுரம் கிராமத்தில். அந்த நாராயணபுரம் கிராமத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் மேலே போனால் அந்த கோயில் வந்து சேரும். இங்கே வந்து பாருங்கள் நல்லா சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சேரக்கூடிய இடம் இதுதான். நாங்கள் இன்னும் கீழே போயிட்டு நாங்கள் வண்டியை பார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் காலை 7 மணி அளவில், மதியம் 11 மணி அளவில், மாலை 4 மணி அளவில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் கோயிலோட சிறப்பம்சம் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்களும் இந்த இயற்கையான ஒரு மலைப்பகுதியில் இந்த கோயிலை காண மிகவும் அன்போடு அழைக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு வகையான கோயில்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மன அமைதி கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான இது ரிட்டர்ன் வரும்போது எடுத்த வீடியோஸு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறவாமல் இந்த கோயிலுக்கு வந்து நல்லா உங்களுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தவிர இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் கரிப்பாறை என்று சொல்லக்கூடிய அழகிய நீர்வீழ்ச்சி இருக்கு. அதுக்கான காணொலி வந்து நான் முன்னாடியே போட்டுருந்தேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே போட்டிருக்கேன். இது போல இயற்கையான ஒரு ஏலகிரி மலை அடிவாரத்தில் இது அமைஞ்சிருக்கு. அதாவது ஏலகிரி மலையோட ஒரு பகுதியில் வந்து இது அமைஞ்சிருக்கு. அதுவே இதோட சிறப்பம்சம். ஏலகிரி மலை பற்றி சொல்லணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளின் ஊட்டி என்று தான் அழைக்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் இருக்குங்க கிளைமேட்டு. யாரெல்லாம் வந்து காசு கொடுத்து ஊட்டி போய் பார்க்க முடியும் அது இங்கேருந்தே பார்க்கலாம் என்றதுக்கோசம் ஏழைகளின் ஊட்டி என்று சொல்லியிருக்காங்க. மேலும் இது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த கோயிலுக்கு வந்துட்டு சரி வேறு எங்கெல்லாம் பக்கத்தில் போக முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் ஜலகாமரைன்னு சொல்லிட்டு ஒரு முருகன் கோயில் இருக்குது, அதுக்கும் போகலாம் இங்கிருந்து. அதை தவிர நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் காடு ஏறி பார்க்கலாம். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலைக்குமே ட்ரெக்கிங் ஏறி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் வந்து ஆண்டியப்பனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு நீர்த்தேக்க டேம் இருக்குது, அந்த டேம் போய் பார்க்கலாம். அந்த டேமுக்கு பக்கத்துலேயே பாப்பத்தி அம்மன் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் சுற்றுலா தலங்களாக கருதப்படக்கூடிய ஜலகாமரை, ஆண்டிப்பனூர் நீர்த்தேக்கம், பாப்பாத்தி அம்மன் கோயில், அப்புறம் வந்து காட்டுக்கு வந்து ட்ரெக்கிங் போகலாம். நீங்கள் இங்கிருந்து ஏலகிரி மலைக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு பெருமாளப்பன் கோயில் சொல்லி மலை உச்சியில் ஒரு கோயில் இருக்குது,
அங்கேயுமே நீங்கள் போய் உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு சிறப்பான இடம் சுற்றுலாத்தலத்துக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த ஒரு இயற்கையான சுற்றுலா தலத்துக்கு நீங்கள் வந்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? என்னோட யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட சொல்லுங்கள். இது மாதிரி வந்து ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சஜஷன் பண்ணுங்கள், அவங்க வந்து பார்க்கட்டும். மேலும் உங்களுக்கு எது மாதிரியான வீடியோக்கள் வேணும் என்பதை கமெண்ட்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோ அதிகம் இருக்கும். இது மாதிரி வந்து கொஞ்சம் வீடியோ தான் போட்டிருக்கேன். ஐ மீன் இயற்கை காட்சிகள், அப்புறம் வந்து நெற்பயிரோட தோட்டம், கம்பு, அது மாதிரியான கொஞ்சம் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு காணொலியுமே மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பயணமாக இது அமைஞ்சது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. அதுக்கப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சாப்பிடவே இப்போ வந்துடுவாங்களா? ஏதோ சிலது ஓடல, அதுக்காக இன்னும் 10 வாட்டில் தரணும். ஏன்னா ஆகும், எல்லாருக்கும் பிஸ்னஸ் பாதிக்குது. அதனால எப்படி முதலீடு போட்டு அது செய்ய முடியாது. அவங்க அந்த பேக்கை தூக்கின்னு போறாரு. அவர் ஒரு இடி பார்க்கலாம், அவர் ஒரு பேச்சு பேசிக்கலாம். கிட்ட போய் கட்டு போய் இடி